நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம் சங்கீதங்களுடைய புத்தகம் 84ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் போன காலம் நாம் பார்த்தோம் பலத்தின் மேல் பலன் என்று சொல்கிற பகுதியிலிருந்து இன்றைக்கு அடுத்ததாக 7ஆம் வசனத்திலே மிகுதி பகுதியை நாம் பார்ப்போம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலம் அடைந்தவர்களாக சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே வந்து காணப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான ஜனமே, யார் என்று சொன்னால் பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பலன் அடைய வேண்டிய அநேக பகுதிகள் இருக்கிறது. நாம் எப்பொழுது பலன் அடைய முடியும் என்று சொன்னால், பலவானாகிய நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நாம் பலவான்களாக மாற முடியும். பொதுவான பலம் என்கிறது வேறு, பலத்தின் மேல் பலன் என்கிறது வேறு. அப்படியா இருந்தால் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும், நான் பலன் அடைய வேண்டும் என்றால் முதலாவது நான் சாகணும். நான் சாகணும் என்று சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், என்னுடைய மாம்ச கிரியைகள் அழித்து ஒழிக்கப்படணும். அதுவரைக்கும் ஆண்டவர் கிரியை நடப்பிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பலமுள்ள மனுஷனாக வாழவும் முடியாது. என்றைக்கு நான் என்னை இல்லை என்று சொல்லி என் ஆண்டவரை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறேனோ அந்த நாள் பலன் கொண்ட ஒரு நாளாக இருக்கும். அப்ப இவர்கள் பலன் பெற்றவர்கள் சீயோனுக்கு வருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இடையிலே காணப்படுகிறது, தேவ சந்நிதியில் வந்து. அப்படித்தானே? தேவ சந்நிதிக்கு வர வேண்டுமானால், வந்து காணப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே பலன் பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். முதலாவது சீயோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பார்ப்போமானால், சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வடதிசையில் உள்ள சீயோன் மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பலன் பெற்றவன் போகிற முதலாவது இடம் எதுனா, மகாராஜாவுடைய நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெறுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதேவேளை சங்கீதங்களுடைய புத்தகம் 76ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், எப்படின்னு சொன்னா, அவருடைய வாசஸ்தலம் சீயோன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கேயே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சீயோனை குறித்து மேலதிகமாக நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் 5ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூரண வடிவுள்ள சீயோன். அப்படிதானே? பூரண வடிவுள்ள சீயோன். அந்த சீயோன்ல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. பலத்தின் மேல் பலன் பெற்ற ஒரு மனிதன் அங்கே போய் தேவ சன்னிதானத்தில் இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சங்கீதக்காரன் இதை ரொம்பவும் வாஞ்சிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், ஆண்டவருடைய வீட்டிலே போய் தங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்க பார்ப்பீங்கன்னா சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்லும் பொழுது, அது எவ்வளவு இன்பம், என் ஆத்துமா அங்கே வாஞ்சியாயிருக்கிறது, தவனமாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த வாஞ்சையும் தவனமும் உள்ளவர்களாய் காணப்படுவோமே ஆனால், அதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிப்போமே ஆனால், நாமும் ஒரு நாள் தேவ சன்னிதானத்திலே காணப்படுவோம். சும்மா தேவ சன்னிதானத்துக்கு பாட்டு படிச்சேன், நான் ஜெபம் பண்ணினேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் ஆத்துமாதாயம் பண்ணேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு நாம் காணப்பட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எப்படின்னு சொன்னா, சட்டத்தின்படி முடிசூட வேண்டுமானால் நீ சட்டத்தின்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் போர் செய்ய வேண்டும். சட்டத்தின்படி எல்லாவற்றை செய்தால் நீ முடிசூடப்படுவாய் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேத ஒழுங்குகளின் படி, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளின் படி நாம் என்றைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை அங்கே கொண்டு போய் நிறுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படியா இருந்தா சங்கீதக்காரன் இதை வாஞ்சையோடு இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 84ஆம் அதிகாரத்திலே 1ல இருந்து 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள்
வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அழகானது என்று சொல்லி. எனக்கு அருமையான அடுத்த வசனம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலாம் குருவிக்கு வீடும், தலைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். என்னது சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எப்படி தெரியுமா? உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு அழகானது என்று சொல்லுகிறான். அந்த ஆலய பிரகாரங்களிலே நான் வாஞ்சையா இருக்கிறேன். அவன் ஒரு ராஜா. இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. கைப்பிடிக்க ஆள் இருக்கிறது, கால் பிடிக்கிற கால் இருக்கிறது. இந்த உலகத்திலே நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். ஆனா அவன் பரலோக தரிசனத்தை பார்க்கிறான். ஆண்டவர் அவனுக்கு காட்டல. நீங்க பாத்தீங்கன்னா யோவானுக்கு தரிசனமாக அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் காட்டுகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது இந்த உலகத்தில் பார்க்கிற அத்தனை இவ்வளவு அழகாக இருக்குமே, ஆனால் என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்தவனாக அதை வாஞ்சிக்கிறான். ஆனா உங்களுக்கு எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? யோவான் மூலமாக தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எவ்வளவு அழகானது என்று சொல்லி நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. முத்திரிக்கப்பட்டவைகள் இன்றைக்கு வெளியரங்கமாக நாம் வாசித்து தெரிந்து அதனுடைய காரியங்களை அனுபவித்து, நான் ஒரு நாள் தேவ சமூகத்திலே தேவனோடு கூட இருக்கும்போது இப்படிப்பட்டவைகளை அனுபவிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் பயணிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிகளுக்கும் தகைகளான் குஞ்சுகளுக்கும் கூடு இருக்குது ஐயா அப்படின்னு சொல்றான். சாரி, அப்படியா இருந்தா இந்த அடைக்கலான் குருவிகளை குறித்து நாம் அங்க பார்க்கும் பொழுது என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது ஒன்னே ஒண்ணுதான். 2 பணத்துக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னா, அந்த குருவிகளை நினைக்கிற கர்த்தர் என்னையும் உங்களையும் நினைக்கிறார் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் நம்ம மேல எவ்வளவு அனுபவித்திருக்கிறது. சாதாரண அவன் சொல்றான், சாதாரணமா ஒரு அடைக்கலாங்குருவி 2 பணத்துக்கு அது 5 கிடைக்குது. ஆனா அதுல கூட ஒன்னும் மறக்கப்படுகிறது இல்லையே. அப்படியா இருந்தா என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் என்னை ஒருபோதும் மறவாதவரா இருக்கிறார். அதுக்கு இடம் இருக்குமே, ஆனா நிச்சயமாக எனக்கும் இடம் இருக்குது. அங்க என்ன நடக்கிறது என்று சொன்ன கடந்த கிழமை கூட நாம் பார்த்தோம். அங்க ஆசாரிய ஊழியமானது தொடர்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க நீங்க போய் நானும் என்ன செய்யணும்னு சொன்னா கர்த்தரை துதிக்கிறதா ராஜாவுடைய காரியத்தை பாருங்க. அந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள், எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பாங்க. நானும் வந்து அங்கே உம்மை துதிப்பேன் என்கிற வாஞ்சையோடு கூட செயல்படுகிறான். இன்னைக்கு நமக்கு அந்த வாஞ்சை இருக்குதா? அவன் ராஜா தான். அவனை கைப்பிடிக்க கால் பிடிக்க தூக்கிட்டு போய் எல்லாமே ஆட்கள் இருக்கிறாங்க. அவனுக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறாங்க. அபிஷேக் சொன்னா, ராஜாவே நீங்க சும்மா இருங்க, நான் போறேன்னா இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பெருசு இல்லைங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில ஒண்ணுமே வராது. அந்த தூரத்து செய்தியாக என் வீட்டை குறித்து நான் பார்க்கிறேன், ராஜாவுடைய நகரத்தை பார்க்கிறேன், ராஜா வாசம் பண்ணுகிற இடத்தை பார்க்கிறேன், அந்த பூர்ண வடிவுள்ள சீயோனை பார்க்கிறேன். அங்க எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய தேவையில்லை, எதுவுமே குறைவா இல்லை, அவ்வளவு அழகாக இருக்கிறது. அங்க போயிருந்து நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த வாஞ்சையினாலே நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி நமக்குள்ளே தேர்தல் அடைய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பானது, அப்ப பலப்பட்டால் தான் காண முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த பலன்னா பலத்தின் மேல் பலம். அப்ப இந்த பலத்தின் மேல் பலன் அடைகிறதுக்கு இந்த உலகத்தில் நாம் பலன் உள்ளவர்களாய் காணப்பட்டாலே அல்லாமல் இந்த பலத்தின் மேல் பலன் அடைய முடியாது. இந்த பலத்தை முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு இன்னுமாய் நாம் பலப்படணும், இன்னுமாய் நாம் வளரணும். அதுதான் வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்திலே நாம் பலப்படணும், அன்பிலே பலப்படணும், தேவனுடைய ஐக்கியத்தில் பலப்படணும், சகோதர சிநேகத்தில் பலப்படணும். இப்படி நாம் பார்க்கும் பொழுது எந்தெந்த அசுத்தம் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் தள்ளி அசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு
மட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னது உலகத்தில் என்ன இருக்குது? யார் சொன்னது? இயேசு தான் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? யாருக்கு? சீசர்களுக்கு தானே சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் ஐயா இருக்குது அப்படின்னார். அவர் பெரிய பிரசங்கியாரே சொன்னது என்ன தெரியுமா? உபத்திரவம் தான் இருக்குது. இப்போ இருக்கிற பிரசங்க யார் சொல்கிற என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றார். கர்த்தரை தேடிவிட்டால் அத்தனையும் கிடைக்கும். ஆனால் அவரே சொல்லிட்டார். எப்படி தெரியுமா? உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரவம். அவர் நமக்கு மட்டும் உபத்திரவம் இருக்கிறதுன்னு சொல்ல, தானும் அந்த உபத்திரவத்தின் பாடுகளுக்குள்ளே போனேன் என்று சொல்றார். எனவே தான் அவர் சொல்கிறார், நான் அந்த பாடுகளுக்குள்ளே போய் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் பலவிதமான பாடு இருக்கு, இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, தேவைகள் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் இவைகள் மத்தியிலே நான் ஒரு ஜெயம் கொண்ட ஜீவியம் ஜீவித்தேன் என்று சொன்னார். எனவே தான் அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெய், நீயும் ஜெய். நம்ம நினைக்கூடாது ஆண்டவருக்கு இங்கே உலகத்தில் ஒரு பாடும் இல்லாமல் அவர் வந்தார், கழுத குட்டி மேலே போனார், எல்லாரும் சாப்பாடு கொடுத்தாங்க. இல்லை இல்லை, அவரும் பல பாடுகள், போராட்டங்களுக்குள்ளும், நிந்தைகளுக்குள்ளும், அவமானத்துக்குள்ளும் போனார். அத்தனையிலும் அவர் ஜெயம் பெற்றார். அப்படித்தானே போட்டிருக்கு. என்ன சொல்றாரு? நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு. அப்படின்னா அந்த உபத்திரவத்தின் பாதையில் நானும் என்ன செஞ்சேன்? போய் ஜெயம் பண்ணேன், ஜெயிச்சேன் தானே. அப்போ இன்றைக்கு நாமும் கூட ஜெயம் பெறணும். ஏன்னு சொன்னா, நம்ம ஆண்டருக்குள்ளே நினைக்கும் போது ஆண்டர் ஏதோ பரலோகத்திலேருந்து வந்தார். நம்ம போல தான் எல்லாத்துலேயும் அவர் அனுபவிச்சார். எல்லாத்திலையும் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்தார், தன்னுடைய உண்மையை பாதுகாத்தார், தன்னுடைய நேர்மையை பாதுகாத்தார், நன்மை செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் செய்தான். கடைசியில் அவ்வளவும் செய்து சிலுவைக்கு போயிட்டு சிலுவையிலையும் செய்ய வேண்டிய காரியம் செய்து மேலே போனார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ உலகத்தில் உபத்திரவம் இருக்கு, உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொன்னார். அப்போ ஜெயம் பெற்ற பலசாலி. அப்போ இந்த ஜெயம் பெற்ற பலசாலி எதனாலே ஜெயம் பெற முடியும் என்றால், தான் ஒரு பலத்தை உடையவனாக இருக்கிறேன், அந்த பலத்தின் மேல் ஒரு பலன் வந்தால் மட்டும்தான் ஜெயம் கொள்ள முடியும். சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, சிம்சோன் ஒரு பெரிய பலசாலி. அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான், நிறைய அப்படியே பிடிச்சி கட்டிடுவான். இப்படி எல்லாம் பெரிய பலசாலி தானே. ஆனால் இந்த பலசாலி தன்னுடைய பலத்தினாலே எதையுமே ஜெயிக்கலை. நாம் அந்தந்த இடத்துல பார்க்கிறோம், ஆவியானவர் இறங்கின போது அவன் பலப்பட்டான். அப்படித்தானே போட்டிருக்கு. சாதாரணமான ஒரு பலசாலி தான் அவன். ஆனா சிங்கத்தின் வாயை கிழிக்கணுமா இருந்தால் ஆவியானவருடைய பலன் வரணும். அந்த கட்டிடத்தையே அசைக்கணுமா இருந்தால் ஆவியானவருடைய பலன் வேணும். இன்னைக்கு தேவ ஜனமே, முதலாவது நீ ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். நல்லா ஜெபித்து ஆண்டவர்கிட்ட பலனை கேட்கணும். அப்படி இல்லாம போன கிழமை நான் சொன்னது போல யோபுடைய புத்தகத்தில் ஆண்டவரை, அந்த வசனத்தை வாசிங்க. யோபுடைய புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 15:4. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். என்னது? நீர் தேவனுக்கு முன்பாக என்னத்தை குறைச்சிட்டீர்? என்னது? இல்லை, போராட்டம், பிரச்சனை. ராஜா கேட்டான், இன்னும் கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம் கேட்டான் தானே. அது மாதிரி பயபக்தியை வீணென்று, கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம் இருக்குது? கர்த்தரை நம்பி என்ன செய்ய இருக்கிறது? அப்படிதானே. எனக்கு வயிற்று வலி, அவனுக்கு வயிற்று வலி வருது. எனக்கு பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை. கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால என்னது? ஜெபம் என்னத்துக்கு தேவையில்லை. பயபக்தியை வீணென்று சொல்லி ஜெப தியானத்தை குறைஞ்சிருச்சு. முந்தி மணித்தியால கணக்கா ஜெபம். இப்ப ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்காக ஒரு சோத்துக்காக ஒரு ஜெபத்தை பண்ணி முடிச்சிருவோம். இதுல என்ன வேணும்? கர்த்தர் பெரிய அற்புதம் செய்யணும், மலையை கொண்டாந்து உடைச்சு வைக்கணும். என்ன செய்யணும்? பெரிய அற்புதம் செய்யணும்.
ஜெபத்துக்கு போனால் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தியானிக்க ஆரம்பித்தோமானால், செய்ய வேண்டிய ஜெபத்தை செய்ய வேண்டிய பிரகாரத்திலே செய்ய வேண்டிய முறையின்படி செய்தால் கேட்கிறவர் கேட்டு தேவன் அதற்கு பதில் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம், நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் கேட்கப்படும் அளவுக்கு நாம் ஜெபிக்கணும். ஜெபங்கள் கேட்கப்படும் அளவுக்கு நான் ஜெபிக்கிறதுனால் நான் திருப்தி கொள்ளலாம். ஆனால் என் ஜெபம் கேட்கப்படுகிறதா என்று சொல்லி நான் பார்க்கணும். வேதத்தில் ஒரே ஒரு தெளிவான வசனம் இருக்கிறது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு. வேதம் ஒன்று சொன்னா நான் ஒன்று செய்துட்டு ஜெபம் பண்ண அதில் என்ன பிரயோஜனமும்? ஏன்னா வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் காணப்படுவோம் என்றால் உத்தமர்களுக்கு தேவன் நன்மை செய்யாதிருப்பாரோ, வழங்காதிருப்பாரோன்னு தானே போட்டிருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ பலசாலி, அப்போ பலசாலிகள் எதினாலே பலன் பெறலாம்? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் பலன் பெறதுக்காக நல்ல என்ன செய்வாங்க சொன்னால் உடற்பயிற்சி செய்வாங்க, நல்ல சாப்பாடு செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு மனிதன் பலன் பெற வேண்டுமானால் அவன் எதிலே பலன் பெற முடியும் என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்து இருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்னது? எதனால ஜெயிச்சாங்க? பொல்லாங்கனை தான் ஜெயிச்சாங்க. எதனால? தேவ வசனத்தினாலே. எப்படி? பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும். அப்படிதானே? தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்தீங்க. வேத வசனம் சரியா இருக்கணுங்க. நம்மளை விட பிசாசுக்கு நிறைய வசனம் தெரியும். வேதம் அப்படி தானே சொல்லு. யாக்கோபு சொல்லும்போது சொல்கிற எப்படி? பிசாசுக்கு நம்மளை விட வசனம் தெரியும். அவன் இயேசு தான் வசனம். அவர்கிட்டயே போய் வசனத்தை காட்டுறான் பாருங்க. எப்படி சொன்னா? குதியும். குதிச்ச யார் தாங்குவா? தூதர்கள் உம்மை தம்முடைய கரங்களிலே ஏந்துவார்கள். இது எங்கே இருக்கிறது? வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படின்னா ஆமா, நான் இப்பொழுது குதித்து காட்டுகிறேன், அவர்கள் ஏந்துவார். அப்படியா? அது நீ என்ன செஞ்சிருக்க? அதுக்கு பிழையான காரியம் கொடுத்துருக்க. எப்படி தெரியுமா? உன் வழிகளிலே உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவா, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய கரங்கள். அப்படித்தானே இருக்கு. மேல இருந்து பாஞ்சாதான் பிடிப்பேன்னு சொல்லியிருக்கா. கல்லு போகும்போது இடிச்சிருச்சு, நீ கீழே விழப்போனா தெரியாம விழப்போமா பிடிச்சிருவாரு. யாருக்கிட்ட போய் வசனம் சொல்றான்? அவர்கிட்டயே சொல்றான். சும்மா இருப்பானா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எதுனாலும் உண்டு பண்ண வளர. அப்படின்னா அப்பத்தை செய்யறதுக்கு உங்களே தானே. அப்படித்தானே சொன்னா. இன்னைக்கு அப்படித்தான் நிறைய வசனங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு சரியான வாசிங்க. வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், அதற்கு தப்பும்படி நாம் தம்முடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்களின் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப எதனால ஜெயிக்க முடியும்? வசனத்தினால தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப வசனத்தினாலே நாம் ஜெயிக்கணும். வசனத்தை நாம் நல்லா வாசி நல்லா தியானிச்சா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரு? என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், இன்னொருத்தட்ட ஒரு மாதிரி பேசுவார். எதை ஆவியானவர் அந்தந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார். வேதத்தில் நேற்று எழுதுன இதே அதிகாரத்தில் அப்பொழுது தோமானியனாகன்ற அந்த வசனம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இன்னைக்கு அப்படி தான் இருக்கும், நாளைக்கு அப்படி தான், நாளான்னைக்கு அப்படி தான் இருக்கும்.
ஆனால் அதில் என்னத்தை என்னோடு கூட கர்த்தர் பேசணுமோ அதே வசனத்திலேருந்து பேசுவார். தேவைக்கு ஏற்றபடி பேசுவார், நேரத்துக்கு ஏற்றபடி பேசுவார். வித்தியாசமாக எனக்கு அதை என்ன செய்வார்னா காட்டி கொடுப்பார். அதான் இந்த புத்தகம் உலகத்தில் இருக்கிற புத்தகங்களுக்கு ஈடாகாது. இது பேசுகிற ஒரு புத்தகம். ஏனென்றால் இது மனிதனால் அல்ல, மனிதர்களுக்கு கனநித்திரையின் ஆவியை கொடுத்து தேவன் தம்முடைய வசனத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பா, அப்ப நாம் பலத்தின் மேல் பலம் அடைய வசனத்தை தற்காத்து கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ளுமா இருந்தா மகாராஜாவை சந்திக்க போகிற பாதையை நாம் தெரிந்து கொள்ளுவோம். மகாராஜா அங்கே தானே இருக்காரு, சியோனில் இருக்காரு. அவர் சந்நிதி தானே இப்போ போகிறோம். அப்படின்னு அந்த பாதையை நாம் தெரிந்து கொள்கிறதுக்கு நாம் ஆயத்தம். அப்போ இந்த பாதை என்ன பாதை என்பதை முதலாக தெரிந்து கொள்வோமானால் எபிரேயருடைய புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். பலன் பெறுகிறது என்கிறது, பலத்தின் மேல் பலன் அடைகிறது என்கிறது என்னவென்று சொன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமானது எல்லாத்தையும் தள்ளிடணுமா. இப்படிதானே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிட்டு தான் போகணுமா. போனா இந்த ஓட்டத்துக்கு பேர் என்ன பேரு? என்ன பேரு? விசுவாச ஓட்டம். விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச ஓட்டத்துக்கு முன்னோடியே எபிரேயர் 6:20 பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் விசுவாச ஓட்டத்துக்கு முன்னோடி. அவருடைய வாழ்க்கையை நாம் வைத்து பார்ப்போமானால் இந்த விசுவாச ஓட்டம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். விசுவாசத்தினால வராத அத்தனையும் பாவம். அப்படி தானே? விசுவாசத்தினால வர நாம் நிற்கிறது, நாம் ஜீவனோடு இருக்கிறது, நாம் தேவைகள் சந்தை அத்தனை எதனால் வருதுன்னா நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரால் தான் நமக்கு வருது. ஒரு சுகம் விசுவாசிக்கிறோம், தேவை விசுவாசிக்கிறோம். எத்தனையோ என்னென்ன காரியம் இருந்தாலும் மற்றவங்களை போல நாம் என்ன செய்யறதில்ல. இல்லை, நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதை செய்வார், தருவார் என்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த விசுவாசத்தை நாம் எங்கேருந்து பெற முடியும் என்று சொன்னால், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ரோமர்கள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினால, விசுவாசமானது கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனம். கேள்வினா கேள்வி தேவையில்லாத கேள்வி கேட்கறது அல்ல, கேட்கறதுனாலே தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? வளர. அப்படி தானே? விசுவாசம் கேட்கறதுனாலே. இப்போ நம்ம சாட்சி கேட்கிறோம், தேவ வசனத்தை கேட்குறோம், அதனால நம்ம விசுவாசம் என்ன செய்யுது? வளருது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே, அப்போ இந்த விசுவாசம் வளர்ந்தால் வளர வளரத்தான் நாம் என்ன செய்யணும்னா பலத்தின் மேல் பலன் பெற வேண்டிய பகுதியில் நாம் இருப்போம். அப்போ இந்த முதலாவது விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் என்ன? விசுவாசம் விசுவாசம் என்றால் பொதுவாக எல்லாமே விசுவாசம் தான் நமக்கு. ஆனால் வேதத்தில் ஒரு பகுதியை பார்ப்போம். லூக்கா எழுதின 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசம் இருந்தால் தான், விசுவாசம் தான் பலன் இல்லையா? முதலாவது பலன். விசுவாசிக்காமல் ஒன்றுமே பலன் பெற முடியாது இல்லையா? வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். என்ன வேணும்? இந்த அப்போஸ்தலர் விசுவாசம் இல்லாமல பின்னால போனா, இயேசு விசுவாசிக்காமலா போனா, இயேசு விசுவாசிக்காமலா அப்போஸ்தலர் இயேசுக்கு பின்னாக போனாங்க. பார்த்த உடனே விசுவாசிட்டேன். என்னது? நீர் என்னை விட்டு போயிடும், நான் இதுக்கு தகுதியே சொன்னானே இல்லையா? நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வேறக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இல்லை, அநேகரை பிடிக்கிறதுக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன். விசுவாசிக்காமலா பின்னால் போனால், சாவி கொடுக்கும்போது விசுவாசிக்காமலா வாங்கினா, எல்லாம் சரி. ஆனால் இங்கே போட்டிருக்கு எங்கள் விசுவாசம் என்ன செய்யணும்? எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, வர்த்திக்க அதை இன்னும் கூட்டித்தாங்க. அப்படி தானே? எங்கே என்னத்தை கூட்டி தரணும்? ஒரு 2 வீடை கூட வாங்கிட்டாங்க. அப்போ விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும் தானே? ஒரு 2 கார் கூட வந்தால் வர்த்தி.
அதுதானே கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி நாங்கள் வலை கிழியாமல் மீன் பிடித்தோம், அதுபோல இன்னும் மீன் பிடிக்கத்தக்கதாக எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். அப்போ என்னது அதில் போட்டிருக்கோம்? எதை குறித்து? இங்கே நாம் வேதத்தை தியானிக்கும் போது ஒரு காரியம் எப்பயும் படிக்கணும். அதற்கு என்றால் எதற்கு என்கிற கேள்வி கேட்கணும். அப்படித்தானே? ஒரு வசனம் தொடங்கும் போது அதற்கு என்று கேட்டால் எதற்கு என்று கேட்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? வசனத்தின் ஆரம்பம். அப்படியா இருந்தால் என்ன கேள்வி கேட்கணும்? எப்பொழுதுன்னு கேட்கணும். எப்பொழுதுன்னு கேட்டேங்க, அதுக்கு முதல்ல உள்ள வசனத்தை பார்க்கணும். அந்த முதல்ல உள்ள வசனம் அதோடு முடியாட்டி அதற்கு தொடர்ச்சி இருக்குமே, ஆனால் அதற்குள்ள மேல உள்ள வசனத்தை நாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தில் முதலாவது சொன்னாரு, எந்த மனுஷரால் இப்படி எல்லாம் பேசிட்டு வர்றாரு இல்லையா, வந்துட்டு இப்ப அந்த 2 வசனத்தை வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். முதலாவது உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? எத்தனை முறை மன்னிக்கணும்? நம்ம ஒரு முறை மன்னிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் என்னது, ஒரு நாளைக்கு 7-70 தரம். அவர் அது கூட்டி பெருகி பார்த்துருக்க மாட்டார் போல இருக்கு. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்து வந்து அவன் உன்னிடத்திலே வந்து மன்னித்துக் கொள் என்று சொன்னால் நீ அவனுக்கு என்ன செய்யணும்? எவ்வளவு? 7-70 முறை. இப்ப இவங்க பார்த்தான இது சாதாரண காரியம் இல்லை. அப்பதான் சொல்றாங்க என்ன தெரியுமா, எங்க விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அவனுக்கு நல்ல தெளிவுள்ளவங்களா இருந்திருக்கானோ சீசர்மார். தெளிவுள்ளவங்கள பலத்தின் மேல் பலன், முதலாவது விசுவாசம். அப்படியா இருந்தா இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நான் என்ன செய்யணும்னா எனக்கு அதுக்கு பலன் வேணும். அது லேசுப்பட்ட காரியம். பேசுறது லேசு, கேட்கிறது லேசு, எழுதுகிறது லேசு, ஆனால் செய்கையிலே கொண்டு வருகிறது ரொம்ப கடினமானது. அதனால தான் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் ஆண்டவரே. தகப்பன் சத்தமிட்டு சொன்னா என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிதானே? இன்னைக்கு விசுவாசம் வர்த்திக்க பண்ணத்தக்கதாக கர்த்தர் இடத்துல கேட்கிறோம். அப்படி விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவருடைய வாசஸ்தலத்தில் போயிருந்து அங்கே அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். சங்கீதம் 84:4 போட்டிருக்கு, உம்முடைய வீட்டிலே அவர்கள் எப்பொழுது என்ன செய்வாங்க? வாசம் பண்ணுவாங்க. ஏன்னா மகாராஜா எப்படி இருக்கிறாரோ அப்படி இருந்தால் தானே அவரோடு நாம் சேர்ந்து போக முடியும். அப்போ என்னன்னா அங்கே அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள், ஆண்டரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவர் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. அது அவர் கற்றுக் கொடுக்கல, இவங்க தான் கேட்டாங்க, யோவான் சொல்லி கொடுக்குறான், நீங்களும் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு. அவர் பார்த்தாரு, இதுதான் சந்தர்ப்பம், ஒழுங்கானது சொல்லி கொடுப்பேன். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் சொல்ல வேணாம், நான் உங்களுக்கு ஒழுங்கான ஜெபத்தை சொல்லித்தர்றேன். முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம். அடுத்தது என்னது? அங்கே செய்கிறது மாதிரி பூமியில் செய்யணுமா? அங்கே என்ன செய்கிறாங்க? துதித்து ஆராதனை. அவருடைய சித்தம் என்னதாங்க? பரலோகத்தை நிறைக்கணும். பரலோகத்தை அது ஒரு நாளை பார்ப்போம். பரலோகத்தை நிறைக்கணும். இப்படியே சொல்லிட்டு வந்துட்டு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 12ஆம் வசனத்தில், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். என்ன சொன்னார் ஜெபத்தில்? எப்படி?
ஜெபம் பண்ணும்போது க்ளீனாக சொல்லி கொடுக்குறாரு கடைசியாக. அன்றன்று தேவையான அப்பத்தை தாங்க எல்லாம் சொல்லி சாப்பாடுக்கு பட்டெல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஒரு காரியத்தை பண்ணுங்கப்பா, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே லூக்கால இருக்குல்ல. அப்போ அது மாதிரி சொல்கிறாரு. நான் க்ளீனாக சொல்லி கொடுக்குறாரு, எந்த அளவில் நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அந்த அளவில் எங்களுக்கு மன்னிங்க அப்படின்றார். ₹1 மன்னிச்சா ₹1, ₹2 மன்னிச்சா ₹2. அப்போ ஆண்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கீழே சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படாத படிக்க நீங்கள் என்ன செய்யுங்க. அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த தேவையில்லை, போதும் ரட்சத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்லி கொடுத்து சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பண்ண ஜெபத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னா 14-15 வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க. எப்படி ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை அப்படியே பண்ணிட்டீங்க. அப்படிதானே? கிளிப்புள்ள மாதிரி நீங்கள் சொல்ல தொடங்கிட்டீங்க. எப்படி? பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் கடன்களை மன்னியும். ஆமேன், ராஜ்யம் வல்லமையும் வருவதாக. சிலருக்கு அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, டெய்லி சொல்லிடுவாங்க. நாமளும் அப்படி அது வைக்காமலே சொல்லுவோம். ஆண்டு சொன்னார், நீங்கள் சொல்லிடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் உங்கள் தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் நீங்கள் மன்னிக்கலைன்னு சொன்னால் உங்கள் தப்பிதத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். 2 பேர் கடன் பட்டானா. 2 பேர் கடன் பட்டான். வாசிங்க ஒரு வசனம், 18ஆம் அதிகாரம் 24 மத்தேயு. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கணக்கு பார்த்தா இவர் நமக்கு இவ்வளோ காசு தர இருக்குது அப்படின்னு ராஜா சொன்னான், உன் பொஞ்சாதி பிள்ளைங்க எல்லாரும் என்னது இங்கே இருந்து கடனை, அப்படி தானே வேதத்தில் இருக்கு, எல்லாரும் இருந்து அதை அடைக்கணும் அப்படின்னா. அவன் பார்த்து சொன்னான், அவன் தாழ விழுந்து, அப்படி இருக்கா, அவன் தாழ விழுந்து எனக்கு இறங்குங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இல்லை அப்படின்னு. இல்லை 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 இல்லை, நீ கட்டாயம் கொடுத்துத்தான் ஆகணும்னு சொல்லலை. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இது போ, உன்னால் ஏழா தானே, நான் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறேன்னு அனுப்பிட்டேன். இப்போ இவர் சந்தோஷமாக ரோட்டில் நடந்து வர்றாரு. நடந்து வந்தால் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சா தெரியுமா, இவங்கிட்ட 100 ரூபா வாங்கினேன். அப்படி தானே பட்டிருக்கு, 100 ரூபா வாங்கினவன் கண்ணு. இவனுக்கு மன்னிச்சது எவ்வளவு? எந்த 1000? 14,000. 14,000 போட்டுக்கா, 10,000. அப்போ இவனுக்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான், பாவம், பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்காக ஒரு 100 ரூபா வாங்கியிருக்கிறான். அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கான். இவன் அவனை பார்த்த உடனே என்ன செஞ்சானா, அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து இப்பே கொடுக்கலன்னா கதை வேற. எப்படி? தன் உடன் எனக்கு அவர் அவ்வளோ பெருசு மன்னிச்சிருக்காரு, சரி உனக்கு நான் மன்னிச்சிருக்கேன், நீ அது தரவனே இவனே சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த 100 ரூபாய்க்காக அவன் தொண்டை, சின்ன ஒரு காரியத்துக்காக தொண்டையை பிடிச்சி நிறுச்சி, முப்பத்தஞ்சாம் வசனம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால்
என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். தொண்டையை பிடிச்சி நசுக்குவார். நீ கொடுத்து தீரும் அளவும், அப்படித்தானே போட்டிருக்கு. கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும், தீரும் அளவு நான் உன்னை விட மாட்டேன். அப்ப பலன் பெறுகிறதற்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டுமானால், விசுவாசத்தில் நான் பலன் பெற வேண்டுமானால், நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்பிலே பூர்ணப்பட்டவனாய் காணப்படணும். அன்பிலே பூர்ணப்பட்டவனாய் நான் காணப்பட்டால் தான் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அன்பு ஒருவன் இடத்தில் இருந்தால் அவன் தேவனை சந்தித்தவனாக இருப்பான். 1 யோவானுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், அவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீங்க பார்த்தீங்கன்னா 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்துல மட்டும்தான் என்ன இருக்குமா? அங்க பூரணப்பட்டு இருக்குங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போக போகிறது ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இந்த இதில் தான் விட்டுட்டு போக போகிறோம். அலெக்சாண்டர் சாகும்போது சொன்னால் பெட்டிக்கு வெளில கையை போடப்பா, ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் ஒன்று நீ கொண்டு போக போகிறதில்ல, உன் ஆத்துமா எங்கே போக போகுதுன்னு மட்டும் தெரிச்சுக்கோ. அவ்வளோதானே. நம்ம அதை மட்டும் தானே விசுவாசிக்கிறோம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் போனால் தடுக்கி விழுந்தார், செத்து போனார், முடிஞ்சு. நாளைக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எப்போ அடக்கம் பண்ணுறீங்க அந்த டேட்டை பாருங்கள், சுருக்கா கொண்டு போய் போட்டுருங்க. போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு சாப்பாட்டை கொடுங்க, விஷயம் முடிஞ்சு. ஆனால் இந்த ஆத்துமா எங்கே போகுதுன்ற கேள்வி அவர்களுக்கல்ல, எனக்கு வேணும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம்? அப்படித்தானே வேதம் கேட்குது. நாம் ஆத்துமாவை குறித்து கவலைப்படவில்லை என்றால் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நமக்கு வீடு, வேலை, சாப்பாடு எல்லாம் உலகத்து மனுஷனுக்கு போல கிடைக்குது, போகுது, வருத்தங்க எல்லாமே வருது. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன தெரியுமா? ஆத்துமா. இந்த சகோதரனுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன், ஆனால் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு நின்று சாட்சி சொல்லிட்டு போகிறான். நான் ஒரு புதிய வழியை தெரிந்து கொண்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், ஒரு ஐக்கியத்தில் இருக்கேன். அப்படின்னு அடுத்து என்னது? நான் இப்போ செத்தாலும் பரலோகம் போவேன். தகப்பன் வேணான்ட்டான், தாய் வேணான்ட்டாங்க, சகோதரர் வேணான்ட்டாங்க, ஆனாலும் கர்த்தர் எனக்கு போதும். கர்த்தர் எனக்கு போதும். கர்த்தர் தான் எனக்கு தேவை. உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே நான் வாஞ்சியா இருக்கிறேன், எப்போ நான் வந்து உண்மை சந்திப்பேன் ஆண்டவரேன்னு தான் தாவீது கத்துறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அன்பு பூர்ணப்பட்டிருந்தால் அந்த அன்பிலே என்ன இருக்காது தெரியுமா? பயம் இருக்காது. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, அதிலேயே சொல்லிட்டாரு, அன்பு பூர்ணமா இருந்தா பயம் இருக்காது. அன்பு பூர்ணமாக இருந்தால் பயத்தை அது புறம்பே தள்ளும். தள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் தேவனோடு இருக்கிறான் என்கிற சாட்சி இருக்கிறது. அன்பில்லையா பயம். நாளைக்கு என்ன நடந்துருமோ, விடிகிற நேரம் பூமி எதிர்ச்சி வந்துடுமோ, பாதாளம் விழுங்கிருமோ, ரோட்டில் போனால் கார் அடிச்சிருமோ, பல கேள்வியெல்லாம் வரும். ஆனால் அன்பு இருந்தால் நான் செத்தாலும் கர்த்தரோட இருப்பேன், ஜீவனோடு இருந்தாலும் கர்த்தரோட இருப்பேன். இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் மன்னிக்கிறது அது அன்பை வெளிப்படுத்துகிறது. மன்னிப்பில் 2 விதம் இருக்குதுங்க.
என்ன தெரியுமா? ஒன்று மன்னிப்பு கேட்கிறது. இது மனுஷீகம். பாவம் செய்கிற மனுஷன் தானே. தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு யாருக்கு முடியும்? தவறு செய்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்பான். ஆனால் தெய்வீகம் என்றால் என்ன சொல்லுங்க பாவம்? மன்னிப்பு கொடுக்கிறது. அப்படி தானே? கள்ளன் திருடன் சிலுவையிலிருந்து அவன் மன்னித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் பேசின போது அவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட. அப்போ என்னது? மன்னிக்கிறது முதல் பகுதி, அந்த மன்னிப்பு கேட்கறது முதல் பகுதி. ஆனால் மனமுகந்து மன்னிக்கிறது ரெண்டாவது பகுதி. அது தெய்வீகம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ ஒன்று. எப்படின்னு சொன்னால், கிரீன் ரிவர் கில்லர்னு சொல்லி 71 பெண்களை துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்த ஒரு வாலிபனை குறித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 48 பேருடைய காரியங்கள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது. மிகுதியானவர்களுடைய பெயர்கள் கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இவனை குறித்து அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனை உட்கார வச்சு கூண்டில் வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு விரோதமான சாட்சிகளை தொகுத்து கொண்டே வருகிறார்கள். தொகுத்து கொண்டே வரும் பொழுது ஒவ்வொரு சாட்சிகளையும் அவன் கேட்கும் பொழுது அவனுடைய முகபாவனையில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு போட்ட நியாயம் இல்லாத கொண்டாரு, நீங்களே போய் தேடி பாருங்க. ஒரு மாற்றம் இல்லை. அப்படி பார்க்கிறான். ஆனால் இன்னொரு தகப்பன் தாடி வளர்த்தவர் அங்கே வந்து நிற்கிறார். அவர் தன் மகளையே பறிகொடுத்து நிற்கிறார். அவர் அவனை பார்க்கிறார். நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கல்லான மனமுடையதாக இருந்த அந்த மனிதனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்கிறது. இது தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக தன்மை காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. பேசுகிற என்னை கொண்டு சொல்லுகிறேன். ஆனால் ரிசானா நஃபிக் என்று சொல்லப்படுகிற இலங்கை பெண்மணி 16 வயதுடையவள் சவுதியிலே போய் வேலை செய்யும் போது நாம் அறிந்திருந்தோம். ஒரு பிள்ளை கொலை செய்யப்பட்டது என்று சொல்லி விஸ்தரிக்கப்பட்ட கதை அது. ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு எந்த அனுபவமும் கிடையாது. பிள்ளை மூச்சு திணறதுனால செத்து போயிடுச்சு. தாய் சொன்னா கழுத்தை நெரித்து கொன்று விட்டாள் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது நம்முடைய அரசாங்கமும் சவுதி அரசாங்கமும் என்ன செய்கிறன்னு சொன்னால், அந்த பிள்ளையினுடைய நிறைக்கு தக்கதாக உங்களுக்கு தங்கம் தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனா என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு தேவை அவ உயிர் மட்டும்தான் தேவை. அதுதான் மன்னிக்கிறதா? அந்த உயிரை எடுத்து நீ என்ன செய்ய போற? உன் பிள்ளைய கொண்டு வர போறியா? உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது? நீ ஒரு தாய் அல்லவா? ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒருவள் சொல்லுகிறாள், அவளுடைய உயிரை எடுங்கள் என்று சொல்லுகிறாள். மத குருமார்கள் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிள்ளைக்காக அனுதாபம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கூடியிருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எப்படிப்பட்ட உள்ளம் காணப்படுகிறது? அந்த வயது முதிர்ந்தவருடைய உள்ளம் காணப்படுகிறதா, அல்லது இந்த பெண்மணியுடைய உள்ளம் காணப்படுகிறதா? நம்முடைய உள்ளங்கள் மாறத்தக்கதாக்கத்தை நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் தேவ சமூகத்திலே காணப்படணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா வேதத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நல்ல விதைகள் என்ன செய்ததாம்? 100ஆக பலன் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க? நல்ல நிலத்தில் விளைந்தது. அப்படியா இருந்தா இந்த இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதை விளையும் போது அது பலன் கொடுக்கும். அப்படித்தானே? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க விதை போட்டீங்க, ஒரு செடி வந்தது. செடி வந்து இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படியே காஞ்சிட்டே போகுது. நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னும் 2 நாள் அது போயிடும். அது கனி கொடுக்குமா? அது பூ கொடுக்குமா? ஒன்றும் கொடுக்காது. அப்ப அது புஷ்டியா இருக்கணும். புஷ்டியா இருக்கணுமா இருந்தா வேதம் சொல்லுகிறது,
வேருக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவர்களாய் நாம் மாறணும். அப்படித்தானே? வேருக்கும் சாரத்துக்கும். நீங்கள் கொடிகள், நானே திராட்சை செடி. அந்த வேருக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படும். யோவான கழுதின சுவிசேஷம் 15:5 பார்க்கும்போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒன்று செய்வேன். கனி கொடுக்கணுமா இருந்தால் கர்த்தரில் நிலைச்சிருக்கணும். அப்போ தான் பலன் அடைய முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ அந்த பலன், அப்போ அந்த கொடி அப்படியே வளர்ந்தோடனே முதலாவது என்ன வரும்? காயா வரும், பூ வரும். பூ வந்து என்ன செய்யும்? எல்லா இடமும் வாசனை அடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுறார். அந்த வாசனை வெளிப்படுத்துன்றார் பவுல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதும் கூட பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? கேட்குறதுக்கு ஒத்து வராது. எதுக்கு? வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இதெல்லாம் என்ன முட்டாள்தனமான ஒரு காரியம். ஆனால் பூவை கெடுக்கிறதுக்குன்னே அந்த வார்த்தை வந்துகிட்டு இருக்கும். வாசிங்க, உன்னத பாட்டு 2:15 வாசிக்கிறோம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்குது. வந்துச்சுன்னா மரத்தை ஆட்டிட்டு பூவெல்லாம் கீழே விட்டுரும். விட்டு அது மிதிக்கப்படுறதுக்கு ஏதுவாக தான் இருக்கும். வாசனை வீசுறதுக்கு வழியே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், மத்தேயு 12:29, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய என்ன செய்ய மாட்டான்? பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? எப்படி? அப்போ பலத்தின் மேல் பலனை அடைந்தவர்கள் முதலாவது அவனை கட்டணும். கட்டி, போ பிசாசே, உன்னுடைய காரியங்கள் என்னிடத்திலே வாய்க்காது என்று சொல்லி அந்த பலவான் காணப்படும் பொழுது அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதை கொள்ளையடிக்கிறதுக்கு பிசாசால முடியாது. இல்லைன்னா வந்து என்ன செய்வான்? நமக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அதை வெறுமே ஆக்கி போட்டுருவான். போட்டுட்டு அவன் கொண்டாந்து சிலதை நாட்டு விடுவான். அது கனி வித்தியாசமாக வரும். அப்படிப்பட்டதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பலத்தின் மேல் பலன் கொண்டு சீயோனிலே காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுதுருவோம்.